தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாவதானம் கலியுதேவ காட்சி மாநில யூடியூப் சேனல் பிரத்யேகமாக பெரியவாரோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு நான் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாது, நான் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தரவே பாருங்கள். எபிசோடு 1297 1297 நம்ம ஏற்கனவே ஸ்ரீ ரமா அப்புறம் ஸ்ரீனிவாசன், ரமா அப்புறம் ஸ்ரீனிவாசன் இவள் வந்து ஸ்ரீ வைஷ்ணவா இவளுடைய அனுபவத்தை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது ஒன்று பார்க்குறோம். நம்ம இவள் சென்னையில் ஆழ்வார்பேட்டில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அதுக்கு கொஞ்சம் சமீபத்தில் இவள் வீடு இருக்குது. இவள் அங்கே இருந்திருக்கா, ஒரு அப்பார்ட்மெண்ட்லையா இல்லை தனி வீடாக தெரில. இது வந்து 2015 நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா பெரியவா சத்தியம், பெரியவா வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டு பேருக்கும் ரமா அப்புறம் ஆத்துக்காரருக்கு ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேருக்கும் வாக்கிங் போகிற ஒரு பழக்கம் உண்டாம். கார்த்தால கிளம்பி ஏர்லி மார்னிங் வாக்கிங் போயின்னு இருக்கா. அந்த பக்கத்துலேயே வீடு வெளியில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் இருக்க ரோடு போல் இருக்குது. அது போயிட்டே இருக்கும்போது இவனா ஃபாஸ்ட்டாக ஒருத்தன் ஸ்கூட்டர் ஓட்டின்னு வந்தவன் இவள் பின்னாடி வந்து ஸ்பீடு ஏதோ கண்ட்ரோல் இல்லாமல் இவள் 2 பேர் மேலேயும் இடிச்சிருக்கான். அவள் 2 பேரும் கீழே தள்ளினா அவன் எங்கே இடிச்சுன்னு கீழே வந்து அளவு தெரியல. ஸ்கூட்டர் எடுத்துன்னா அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துன்னு ஓடி போயிட்டான். இதை பார்த்துட்டே இருந்த ஒரு டீ கடையில் டீ குடிச்சிருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் இங்கே வந்து பார்த்து என்ன விஷயம்னு பார்த்தா, இந்த ரமாவுக்கு வந்து காது 2த்துலேருந்து ரத்தம் வருது, மூக்குலேருந்து ரத்தம் வருது, மண்டையில் அடித்து பின் மண்டையிலேருந்து ரத்தம் வருது, முழுக்க எதுவுமே இல்லை, ஸ்மரணையே இல்லாமல் விழுந்து கிடக்கிறா. ஆத்துக்காரருக்கு அடி நல்லா எங்கேயோ பட்டிருக்கு, வெளியில் தெரியல உள்காயம், ஆனால் கொஞ்சம் ஸ்மரணை இருக்குது. அவர் வந்து சொல்லியிருக்கார், இதெல்லாம் பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் நடக்கும். அப்போலோன்னு சொல்லிவிட்டு அவருக்கு டப்புன்னு அவருக்கு நினைவு போயிடுது. 2 பேரையும் வாரி தூக்கி போட்டுட்டு அந்த ஆட்டோ டிரைவரை எப்படி கிடைப்பான், எப்படி பயம் இல்லாமல் நம்ம போய் இதில் போய் பண்ணுறோமே, நாளைக்கு நம்ம மாட்டின்டா என்ன பண்ணுறது, போலீஸ் கேஸ் ஆனான்னு பயப்படாமல் ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து வாலண்டியராக ஹெல்ப் பண்ணுறான்னா அது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சத்தியம். அவள் பக்தரை விடமாட்டான்றதை நம்ம பார்க்குறோம். தூக்கின்னு போய் அப்போலோவில் போனால் அப்போலோவில் வந்து ஆட்டோக்காரன் ரிக்ஷாக்காரன் சொல்கிறத கேட்கணுன்னா ஏன் கேட்கணும், பெரியவா சத்தியம். இல்லைனா அவள் வந்து ப்ரூஃப்லாம் கேட்பாள். உடனே எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து எல்லாம் பார்த்து போயிட்டு இருக்கு. இவர் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பாவம் படிக்காதவனா கூட அவருடைய மொபைலில் ஸ்ரீனிவாசனோட மொபைலை வாங்கி அப்படி பார்க்குறாரு. அவர் ஏதாவது ஒரு பாஸ்வேர்ட் போட்டிருக்கடவே, போடலையே, பெரியவா சத்தியம். அந்த ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணின காலை வந்து, ஏன்னா பாஸ்வேர்ட் போட்டிருந்தால் அவர் உள்ளே போக முடியாது. 2 பேருமே நனவு இல்லாமல் இருக்கும்போது யாரை போய் கேட்குறது, எந்த நம்பர் போடலாம் தப்பாக தானே வரும். பாஸ்வேர்ட் போடாமல் இருந்திருக்காரு. அப்போ பெரியவா தானே புத்தி, எல்லாத்துலேயுமே பெரியவா இருந்தால் தான் எல்லாமே கடைசி வரைக்கும் நடக்கும். நம்ம ஏதோ ஒரு பைசா கூட லாய்க்கு இல்லாத ஆட்கள் நம்பலான்னா நான் என்ன சொல்லிக்கிறேன். இவர் வந்து அந்த ஃபோன் ஹிஸ்ட்ரியில் போய் கால் பண்ண ஹிஸ்ட்ரி பார்த்து ஏதோ ஒரு நம்பர், அந்த நம்பரை இப்படி கிளிக் பண்ணார்னா நேர இந்த இவளோட ரமாவோட தம்பிக்கு போயிருக்கு, அண்ணாவுக்கு போயிருக்கு. விஷயத்த சொல்லிட்டார், இங்கே ஏதோ ஒரு பொம்பளை இந்த மாதிரி இந்த இடத்துக்கு அப்போல நாங்கள் அவங்க இவரோட இதில் வந்து அவர் பேர் கூட தெரியாது, இங்கே யார் இருந்தாரோ அவர் மொபைல்லேருந்து அடிக்கிறேன்னு ஓடி அங்கேருந்து அவரோட நம்பர் இவர்கிட்ட தானே இருக்கும், தெரியும் ஸ்ரீனிவாசன் இதுன்ட்டு அவர் வந்து ரமா ஸ்ரீனிவாசனோட பொண்ணு பையனுக்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவர் இங்கே ஓடி வந்துட்டார். எல்லா குடும்பமாக இங்கே வந்து சேர்ந்துருத்துங்க. எல்லாம் இங்கே வந்து அப்போலோவில் இருக்கா, ட்ரீட்மெண்ட் ஓடின்னு இருக்கு. அப்போ வந்து இவருக்கு ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு 2 நாளில் நினைவு திரும்பிடுத்தான் அவருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து. ஏன்னா அவருக்கு ரொம்ப அடிபடலை, பாவம் தப்பிச்சிட்டாரு. பக்தருக்கு தான் பாவம் ரொம்ப, ரொம்ப பக்தைவோ பித்து பிடிச்சவோ, இவளுக்கு வந்து நல்ல அடி. அதனால் ஒரு ஸ்டேஜில் வந்து இவளுடைய பொண்ணுக்கு வந்து அப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் கீழ்பாக் மெடிக்கலில் இந்த தம்பதிகளோட பொண்ணு. அவள் வந்து இந்த கீழ்பாக் இதுலேருந்து ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸை கொண்டு வந்து அவளையும் செக் பண்ண சொல்லியிருக்கா அவள் ஹெல்த்தை. அது ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சைதாப்பேட்லேருந்து பாலமுருகன் அப்படிங்கிற ஒரு நியூரோ சர்ஜன் அவரை கூப்பிட்ருக்கா. ஏன்னா இவளுக்கு வந்து அந்த ஸ்மெல் பண்ணுறது, அப்புறம்
டேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் போயிடுத்து போல இருக்குது. ரமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேசாக இது வந்திருக்கு, முழிப்பு வந்த பிறகு அதெல்லாம் ஒன்றும் தெரியல அவளுக்கு. இப்போ அதுக்காக இந்த பாலமுருகன் ஸ்பெஷலிஸ்ட் அவரை கூப்பிட்ருக்கா. அவரும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார். மனசுக்குள்ளே இவளுக்கு ஓடிகிட்டே இருக்குது, நம்ம எதுக்கு இருக்கணும், வந்து இந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு ஆற்றுக்காரர் சரியாயிடுத்துன்னு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. நம்மளுக்கு இவளுக்கு இன்னும் சொல்ல முடியல என்னன்னு. பெரியவா ஆனால் கனவுல வந்துட்டார். பெரியவா கனவுல வந்து இந்த ரமாவுக்கு சொல்லியிருக்கா, நான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு அப்படி சொல்லிட்டு அப்படி கனா போயிடுத்தான். பெரியவா வந்துட்டு போயிட்டா சத்தியம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சுது. அதனால் அதுக்கப்புறம் ட்ரமேட்டிக்காக டக்குன்னு இம்ப்ரூவ்மெண்ட் அவளுக்கு. அந்த அடுத்த ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே அவளுக்கு நல்ல பிரமாதமாக ஸ்மெல்லாக மாதிரி எல்லாம் வந்துடுது. அவளுக்கு ஸ்மெல் இது வந்தாச்சு, டேஸ்ட் பட்ஸ் அந்த இதுக்கப்புறம் அதெல்லாம் வந்தாச்சு. எல்லாமே நல்லா உட்காந்து இன்டர்வியூவில் நல்லா பேசிகிட்டு இருக்கா. 2 பேரும் ஆம்பியா முண்டாட்டி 2 பேரும் உட்காந்து கும்முன்னு பெரியவா வந்து கனால வந்து 2015 வந்து சொல்கிறாருன்னா பெரியவா சத்தியம்னு நம்ம தெரியலன்னா நம்மளை விட படுமுட்டாள் இந்த லோகத்தில் யாரும் இருக்க முடியாது. அவள் வந்து நல்லபடியாக இப்போ இருந்துட்டுருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த பெரியவா வந்த அடுத்த நாள் கனவுல நெக்ஸ்ட் டே வந்து ஸ்ரீ ராமானுஜர் அப்புறம் தேசிகர் இவாளாம் வந்து இப்படி ஒன்றும் பேசலை, இப்படி அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலாம். அப்போ இதுலேருந்து அந்த ரமா சொல்கிறா, எனக்கு என்ன ஒன்று புரியுறதுன்னா, பெரியவா ஸ்ரீராமானுஜராக இருந்தால் என்ன, தேசிகராக இருந்தால் என்ன, மகா பெரியவாளாக இருந்தால் என்ன, நாங்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படிங்கிறத பெரியவா வந்து அவளுக்கு காமிச்சிருக்கா. பரிபூர்ணமாக அவள் குணமாகி 2 பேரும் வீடு திரும்பியிருக்கா. ஆனால் அந்த கணா மூலம் பெரியவா வந்து ஒன்றத்தை உணர்த்திருக்கா. இந்த மெசேஜ் நாங்கள் எல்லாருமே ஒன்று தான், 2 கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறத இந்த கணா மூலம் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கா. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். நான் வைஷ்ணவளாக இருந்தாலும் எனக்கு இது நடந்த அனுபவம்ன்றா. எல்லோரும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதான் யாராக இருந்தாலும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிபாதேஸ்வரன் மகாபிரிபாதேஸ்வரன்.